மாவட்ட சார். மகளிர் எல்லாம் ஒருங்கிணைக்கிறான். அதுல நம்ம அது என்ன மெத்தட அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மலமான அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்துடும். சரிங்க சார், சரிங்க சார். ரைட். ஓகே சார், தேங்க்யூ மகாலட்சுமி சார். மேடம், புவனவள்ளி மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வந்தாச்சா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வந்துட்டே இருக்காங்க சார். ரைட். வணக்கம் சார். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான தருணம் என்னன்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ்ல நம்ம வந்து ஒரு எஜுகேஷனல், அதாவது லேர்னிங், டீச்சிங், ஏர்னிங், இந்த மூணும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. சார் எனக்கு லேர்னிங்கே இஷ்டம் இல்லைன்னு ஒதுங்கி போறாங்களே, இன்னைக்கு ராஜ் போட்டு பட்டை கிளப்புனார். நீங்க எண்ணத்துல வந்து ஈடுபடுறீங்களோ, ஒருவேளை நீங்க டிவி தான் நிறைய நேரம் பாக்குறேன்னா டிவில தானே வருமானத்தை எதிர்பார்க்கணும். இல்ல நீங்க வந்து சீரியல் தான் நிறைய சீரியல் தானே வருமானத்தை எதிர்பார்க்கணும். நீங்க ஆர்சிஎம் நிறைய நேரம் பண்ணா ஆர்சிஎம் வந்து வருமானம் வரும். அப்ப நீங்க எவ்வளவு எதையும் நிறைய நேரம் பண்றீங்களோ அதுல தானே வருமானம் வரும். ஆர்சிஎம் தொட்டுக்கோன்னு பண்ணா எப்படி வரும்? அருமையா கேட்டாரு, அருமையான செஷன் இன்னைக்கு. அதே தான் நம்ம எல்லாருக்கும் பொது. என்னன்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ்ல மீட்டிங்ஸ் நடக்குது. இந்த நேரத்துல இந்த மீட்டிங்ஸை விட எனக்கு வந்து வேற ஏதாச்சும் முக்கியம்னு ஓடி போறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த முக்கியமா எது போய் பார்க்க போனாலும் அங்கிருந்து தான் வருமானம் வரும். வருமானம் கேட்டா அது இன்கம் சோர்ஸ் இல்லை. இன்கம் சோர்ஸ் இல்லாத ஒரு ஒரு நிலை தான் அங்க. ஆகையினால் நான் உங்களை எல்லாம் அன்பா கேட்டுக்கிறது, இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டா, நேற்றைக்கு வந்தவங்க 11 பேர். இன்னைக்கு அந்த 11 பேர் வர முடியாது. படப்படப்பான்னு டைம் 6 மணி சாப்பிட்டு வந்து நிக்கணும். டக்குன்னு கொண்டு வரோம். சரி, நேற்று என்ன படிச்சோம்? யார் சொல்றீங்க? யாராச்சும் இருக்கீங்களா? மீண்டும் மகாவே தானா? மீண்டும் மகாவா? சார் இது கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் பார்த்தேன் சார். இது எம்எல்எம் கம்பெனி. வெரி குட். சொல்லுங்கண்ணா. அதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங்னா என்ன, டைரக்ட் செல்லிங் நிறுவனம்னா என்ன, டைரக்ட் செல்லர்னா யாரு, கன்சியூமர்னா யாரு, வெரி குட், ப்ராடக்ட்னா என்ன, சேல்ஸ் இன்சென்டிவ்னா என்ன அப்படிங்கிறதுல பார்த்தோம் சார். வெரி குட். 6 பாயிண்ட். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க செல்வராஜன். ஆமா சார், வாழ்த்துக்கள். இது மாதிரி சொன்னா போதும். வேற எனிபடி சார் நான் சொல்லிடுவேன் சார். ஆனா அந்த எல்லாம் படிச்சு சொல்லதான் முடியல சார். அவர் மாதிரி நீங்க அந்த பாயிண்ட்ஸ் சொன்ன நம்ம எல்லாத்தையும் இண்டிவிஜுவல் படிச்சு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஹலோ மகா, நான் சொல்றேன் சார். எஸ் சார், நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃபார் எம்எல்எம் கம்பெனி இது நம்ம பார்த்தோம் ஹெட்டிங். ஃபர்ஸ்ட் டைரக்ட் செல்லிங் கான்செப்ட் என்ன, எது டைரக்ட் செல்லிங் அப்படின்றது விரிவா பார்த்தோம். அடுத்தது கம்பெனி டைரக்ட் செல்லிங் உடைய என்டிட்டி, அதோடைய கவர்மெண்ட் நிறுவனம் அந்த ஆமா கம்பெனி ரைட், அத பார்த்தோம். அடுத்தது யார், ஹூஸ் தி டைரக்ட் செல்லர். டைரக்ட் செல்லர்ன்றவர் தனிநபர்பட்டவர் யார், அவருடைய வேலைகள் என்ன, பொறுப்பு என்னன்றத பார்த்தோம். அடுத்தது கன்சியூமர்னா யாரு, அவங்களுக்கு பார்த்தோம். அடுத்தது பொருள்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு சட்ட ரீதியா அதுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது சேல்ஸ் இன்சென்டிவ் எது மூலியமா கிடைக்குது அப்படின்றதையும் பார்த்தோம் சார். இது எல்லாமே இருக்கக்கூடிய கம்பெனி நம்மளுடைய ஆர்சிஎம். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. மகாவுக்கு ஒரு நல்ல கிளாஸ் கொடுங்க. மகாவுக்கு ஒரு நல்ல கிளாஸ் கொடுங்க. அங்கயா? சரி, வாழ்த்துக்கள். அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 2 பேர் சொல்லிட்டீங்க. வழக்கமா சொல்ற 2 பேர் தான் சொல்றீங்க. புதுசா ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன்னு தெரியுமா? நீங்க சாமி நீ வண்டியில் வரையா? சரி, வா. அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் ரொம்ப அற்புதமான தகவல்கள் உங்களுக்கு நான் இன்னைக்கு பரிமாற போறேன். 7 பாயிண்ட் நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்ல நம்ம எப்படி வருமானம் பண்ண போறோம், நம்முடைய இன்கம் சோர்ஸை நம்ம எப்படி பண்றதுங்கிறதுல ஒரு 7 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு நீங்க சொல்ல போறேன். என்ன 7 பாயிண்ட்ஸ்ன்னு சொன்னா, முதலாவது
முதலாவது பாயிண்ட் வந்து நம்ம ஆர்சி பிசினஸ்ல இன்கம் சோர்ஸ், அதாவது வருமானத்தை அல்லாவிட்டால், வாய்ப்புகளை அல்லாவிட்டால், பிசினஸை பெருசா பண்ணோம்னு சொன்னா முதலாவது இது எனக்கு காட்ட முடியுமா? ஓகே. இன்க்ரீசிங் டவுன்லைன் ரெகுலர் பர்ச்சேஸ். முதல் பாயிண்ட் எழுதி. ஒரு பிசினஸ்ல அதிகப்படியான பிவி, இந்த மாசத்துல நீங்க நிறைய பிவி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க நிறைய பிவி கொண்டு வர்றதுக்கு முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, பிவி நிறைய வரணும் அப்படின்னா இன்க்ரீஸ் டவுன்லைன் ரெகுலர் பர்ச்சேஸ். உங்க டவுன்லைன்ல நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா அவங்க பர்ச்சேஸ் ரெகுலரா பண்றாங்களா அப்படின்னு நீங்க பாக்குறது கிடையாது. அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா, டவுன்லைன்ல ஆள் இருக்கவே நம்ம ஆள் தேடுறோம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நமக்கு கீழே 100 பேர் இருக்கிறாங்க. 100 பேர்த்தையும் நம்ம வெறும் 1000 பிவி பண்ண வைக்கிறத வச்சுக்கலாமே. வெறுமனே ஒரு 1000 பிவி பண்ண வைக்கிறத வச்சுக்கிட்டா 100 × 1000 எவ்வளவு ஆச்சு? 100 × 1000 1,00,000 பிவி வரும். அப்போ நமக்கு வந்து 100 பேர்த்த செலக்ட் பண்ணாலும் 1,00,000 பிவி எடுக்க முடியும். நாம என்ன செய்யறோம்? புதுசா ஒரு ஆளை வச்சு 1000 பிவி எடுக்கிறதுக்காக போறோம். அதனாலதான் கம்பெனி என்ன சொல்றாங்க, நீங்க வந்து உங்களுடைய டவுன்லைன்ல சேர்ந்தவங்களை பொருள் வாங்க வைக்கிறது ஈஸி இல்லைங்களா? இப்போ சேராத ஒரு ஆளுக்கு போய் பொருளை கொடுத்து நம்ம வந்து சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் சேர்ந்தவங்களுக்கு நம்ம வந்து வாங்குறாங்களா வாங்கலையா, பொருள் வந்து யூசேஜ் இருக்குதா இல்லையா, பிவி பண்றாங்களா இல்லையா, அது நம்ம பாக்குறது இல்லை. அப்போ இதை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இன்க்ரீஸ் யுவர் டவுன்லைன் ரெகுலர் பர்ச்சேஸ் எழுதிங்க. இது முதல் பாயிண்ட். தென் பாயிண்ட் நம்பர் 2. நான் கார் ஓட்டுறதுனால என்னால வீடியோவில் வர முடியல, உங்களுக்கு வந்தாலும் டிஸ்டர்பா இருக்கும். என்னால பாயிண்ட் நம்பர் 2, மீட்டிங்ஸ். இன்க்ரீஸ் யுவர் மீட்டிங்ஸ். மீட்டிங்ஸ் ஏன் சார் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மீட்டிங்ஸ்ல வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, ஆர்சி பிசினஸ்ல இன்னைக்கு வரைக்கும் மீட்டிங் எங்க வைக்கிறதுனே தெரியாம தடமாட்டு இருக்காங்க. இப்ப என்கிட்ட வந்து ஒரு டிஸ்பிளே வால் இருக்குது. இந்த டிஸ்பிளே வால்ல நான் பொருள் வச்சிருக்கிறேன், ஆனா அந்த பொருளை நான் என்னன்னே தெரியாது. வந்து வாங்குறவங்களுக்கு இந்த பொருள் என்னன்னு தெரியாது, அல்லது எனக்கே கூட இந்த பொருள் வந்து என்னன்னு தெரியாது. எனக்கே கூட இந்த பொருள் வந்து என்ன விவரம்னு தெரியல. அப்ப நான் எனக்கே தெரியாத ஒரு பொருளை நான் எப்படி ப்ரொமோட் பண்றது? ஒரு பியூசி இருக்கிறா, எனக்கே பொருள் என்னன்னு தெரியல, நான் எப்படி ப்ரொமோட் பண்ணுவேன்? இதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை. ஆகினால நமக்கே தெரியாத ஒரு பொருளை நாம ப்ரொமோட் பண்ண முடியாது. எனவே மீட்டிங்ஸ் மூலமாக, மீட்டிங்ஸ் சொன்னா நம்முடைய அப்ளைன் லீடர்ஸ், நம்முடைய வந்து அச்சீவர்ஸ், இவங்கெல்லாம் வந்து வரக்கூடிய மீட்டிங்ஸ்ல தான் நமக்கு என்ன கிடைக்கும்? பொருள் விளக்கம் கிடைக்கும், மோட்டிவேஷன் கிடைக்கும், வைப்ரேஷன் கிடைக்கும், புதிய நபர்களுக்கான புதிய உற்சாகம் பிறக்கும். இதெல்லாம் பண்ணினா மட்டும்தான் அவங்க ஆர்சி பிசினஸ்ல தொடர்ந்து டச்சிங் இருப்பாங்க. அப்ப மீட்டிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட் எழுதிங்க. மீட்டிங்ஸ்ங்கிறது என்னது? மாசத்துல ஒரு மினிமம் வந்து ஒரு 4 மீட்டிங்ஸ் நீங்க அட்டன் பண்ணணும். பியூசி வச்சிருந்தீங்கன்னா மினிமம் ஒரு பியூசி மீட்டிங் நீங்க வந்து நடத்தணும். நீங்க டிஸ்பிளே வால் வச்சிருந்தா மினிமம் ஒரு 4 ஹோம் மீட்டிங்ஸ் ஆவது நீங்க போய் பண்ணணும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன தேவைன்னா, நாம அட்டன் பண்ற மீட்டிங்ல இருந்து குறிப்புகள் எழுதிட்டு வந்து அங்க போய் சொல்லி. அடுத்த பாயிண்ட். இது எத்தனாவது பாயிண்ட் மகா? தேர்ட் பாயிண்ட் முடிச்சிருக்கோம் சார். சரி. இன்க்ரீஸ் த டைமண்ட் கிளப். அப்புறம் என்னது? ஸ்டார் டைமண்ட் கிளப், கிரவுன் கிளப், சூப்பர் டைமண்ட் கிளப். சூப்பர் டைமண்ட் கிளப் இருக்குது இல்லையா? அதனால 4 கிளப் நம்ம வந்து என்ன செய்யணும்னா படிப்பாட்டு நம்ம டீம்ல உள்ளவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆல்மோஸ்ட் டீம்ல உள்ளவங்களுக்கு டைமண்ட் கிளப் சொல்லி கொடுத்தா செய்வாங்களாங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாது. வந்துச்சுன்னு வச்சுக்கல, அதுக்கப்புறம் நீங்க அதை ப்ரொமோட்டே பண்ண மாட்டீங்க. செஞ்சா செய்யறாங்க, செய்யாட்டி போறாங்க. நம்ம வேலை என்ன? டைமண்ட் கிளப் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்கணும். இவங்கெல்லாம் டைமண்ட் கிளப் பண்றாங்கன்னு காமிச்சு கொடுக்கணும். டைமண்ட் கிளப்ல என்ன லாபம்னு சொல்லி கொடுக்கணும். ஸ்டார் டைமண்ட் கிளப்ல என்ன லாபம்? இது வந்து ரெகுலரா தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் நம்ம டீம்ல சேர்ந்தவங்களுக்கு. உங்களுக்கு டைமண்ட் கிளப் சரிமாக்கா? ராமசாமி பண்ணிட்டு இருக்காரு, நம்ம டீம்ல சேர்ந்த மனோகர் பண்றாரு,
நீங்க டைமண்ட் கிளப் பண்ணுங்க, நம்ம எல்லாரும் கம்பெனிக்கு போகலாம், ஒட்டுக்கா போகலாம். அப்ப டைமண்ட் கிளப்பை நம்ம ப்ரொமோட் பண்ணோம். ஒருவேளை டைமண்ட் கிளப்பை எளிதில் பண்ணக்கூடியவங்க இருந்தா அவங்கள ஸ்டார் டைமண்ட் கிளப் சொல்லி நம்ம மோட்டிவேட் பண்ணோம். இந்த ரெண்டுமே டெட் ஈஸியா பண்றாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு கிரவுண்ட் கிளப் ப்ரொமோட் பண்ணும். இது வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை. இது செய்தா என்ன ஆகுன்னா 10ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு 5000 பிவி வந்துடும். 30ஆம் தேதிக்கும் போது பாத்தீங்கன்னா பிவி ஏறும். பிவி ஏறதுக்காக நீங்க எங்கேயும் போய் அடைய வேண்டியது இருக்கிற ஆளுகளுக்கு இந்த படிப்பாட்டுனா பிவி வந்துடும். 100 பேர் நம்மகிட்ட இருக்கிறாங்க. அந்த 100 பேர்த்துக்கு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுகளை கூப்பிட்டு அதுல வந்து அந்த லிஸ்ட் அவுட் பண்ணி பையிங் கெப்பாசிட்டி உள்ள ஆளுகளுக்கு டைமண்ட் கிளப்போ ஸ்டார் டைமண்ட் கிளப்போ கிரவுண்ட் கிளப்போ ப்ரொமோட் பண்ணி பாருங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பிவி இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து தேர்ட் பாயிண்ட் நம்பர் 4. இப்போ நமக்கு வந்து பொருள்கள் வந்து நம்ம கிட்டதான் இருக்குது. இந்த பொருளை கொண்டுட்டு போய் நம்ம என்ன செய்யல, இல்ல நம்ம கிட்ட பொருள் தெரியல செய்யணும். நம்ம பேம்லெட் கூட கொடுக்கலாம். எங்கிட்ட பொருள் இருக்குன்னு வீடு வீடா பேம்லெட் கொடுக்கலாம், இல்லைன்னா வீடு வீடா பொருளே கொடுக்கலாம். ரெண்டும் பண்ணலாம். சரி, பொருளே கொடுத்துட்டா உத்தமம். பொருளை கொடுக்கல, நம்ம தூக்கிட்டு போறதுக்கு முடியாதவங்க மட்டும்தான் பேம்லெட்ஸ் கூட கொடுக்கணும். இதனால என்னன்னு கேட்டா பொருள் இருக்குதுங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும். அல்லது நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறோம், அந்த குரூப்ல போடலாம். இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடியோ எடுத்து என் வீட்டுல டிஸ்பிளே வால் வச்சிருக்கிறேன், இப்ப ஏற்பட்ட பொருள் எங்கிட்ட கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போடலாம். அல்லது நம்ம என்ன செய்யலாம், இன்ஸ்டாகிராம்ல இல்லைன்னா என்ன செய்யலாம், ஏதாச்சும் ஒரு மீடியாவில் நம்ம பொருள் இருக்குதுங்கிறத நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். பெஸ்ட் எதுன்னு கேட்டா கொண்டு போய் டோர் பை டோர் கொடுத்துட்டு வர்றதுதான் பெஸ்ட். அது வந்து மிகப்பெரிய மீடியா தான். இது பாயிண்ட் நம்பர் 4. ஏன்னா பிவி தானே இன்க்ரீஸ் வரும். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா டோர் ஸ்டெப்ஸ். இந்த டோர் ஸ்டெப்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டா பொருளை வந்து ஒரு வீட்லயும் கொண்டுட்டு போய் அந்த பொருள் வந்து அவங்களை எடுக்க வச்சு பாருங்க. ஒரு 20 பொருளை நீங்க பறி போடுறீங்க, அந்த 20 பொருளையும் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னு எடுக்க சொல்லுங்க. அதுல அவங்க ஏதோ ஒன்று எடுத்தாகணும். ஏன்னா பரப்பிட்டீங்க, அவங்க எடுக்காம அப்படியே எடுத்துக்காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் டோர் ஸ்டெப்ல நம்ம பண்ற. இதுதான் வந்து நம்ம சசிகலா மேடம் பண்ணிட்டு இருக்காங்க. டோர் ஸ்டெப் கூட பொருளை பரப்பிட வேண்டியது, அவங்க என்ன வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணி எடுக்க வேண்டியது. அதை எடுக்கும் போது அதுக்கு நம்ம அந்த யூசேஜ் சொல்லுவோம். அவங்க என்ன பொருள் எடுத்தாங்களோ அந்த பொருளுக்கான யூசேஜ் சொன்னா போதும். ஹோம் மீட்டிங்ல எல்லா பொருளை பத்தி யூசேஜ் சொல்லுவோம். ஆனா டோர் ஸ்டெப்ல நம்ம என்ன செய்வோம், அவங்க என்ன பொருள் எடுத்திருக்காங்களோ அது மட்டும் யூசேஜ் சொல்லி கொடுத்தா போதும். அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு குறிப்பிட்ட பொருள்களுக்கு யூஸரா மாறுவாங்க. அப்புறம் கிராஜுவலா எல்லா பொருளுமே வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதன் மூலமா நம்ம பிவி ஏறும். இது பாயிண்ட் நம்பர் 4 5. என்னங்க மகா, எத்தனாவது பாயிண்ட்? 4. ரைட். ஒருவேளை நீங்க ஒரு பியூசி ஓனர் அல்லது நீங்க ஒரு டிஸ்பிளே வால் ஓனர்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னா அவுட்லெட்ஸ், அதிகப்படியான அவுட்லெட்ஸ் வந்து அந்த அவுட்லெட்ஸ் நீங்களே உருவாக்கலாம். மூட்டால் போலியோ நினைக்கிறேன், மியூட்டால் போடல. இப்போ நீங்க ஒரு பியூசியோ ஒரு டிஸ்பிளே வாலோ வச்சிருந்தா நீங்க டெலிவரி சென்டர்ஸ் நீங்க என்ன செய்யணும், டெலிவரி பாயிண்ட்ஸ், இந்த பொருளை கொண்டு போய் விற்பனை செய்யக்கூடிய பாயிண்ட்ஸ், ரீட்டைல் கடையா இருக்கலாம், இல்லைன்னா வீடுகளா இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வீடுகள்ல 4 வீட்டுல கூட ஸ்டாக் வைக்கலாம், பொருள் ஸ்டாக் வைக்கலாம். இந்தாப்பா உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டியா, இந்த எச்சா கொஞ்சம் வச்சுக்கோ, நீ ஒரு 2000 3000 பணத்துக்கு வாங்கி வச்சுக்கோ, உனக்கு வித்தாங்க எவ்வளவு கிடைக்கும், ஒரு 500 1000 கிடைக்கும். அப்படி சொல்லி உங்களுக்கு பொருளை வாங்க வைக்கலாம். அதன் மூலமா அங்க டெலிவரி அவுட்லெட்ஸ், சில்லறை அவுட்லெட்டுகள், அது மாதிரி ஒரு சின்ன சின்ன வீடுகள்ல சின்ன சின்ன அவுட்லெட்டுகளை நீங்க உருவாக்குனா நீங்க செய்யறத விட அவங்க அதிகமா விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து பாயிண்ட் நம்பர் 6. மகா ஹலோ, யாருமே இல்லையா? யாருமே இல்லாத ஒரு கடையில யாருக்காக அப்ப இந்த 5 பாயிண்ட் நீங்க மனசுல வைக்கணும், புரியுங்களா? இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிறது 5 பாயிண்ட் தான். இந்த 5 பாயிண்ட் நீங்க சொல்லணும், நீங்க வந்து மனசுல வைக்கணும். இந்த 5மே வந்து என்னது, உங்க பிவியை இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாசம் உங்களுடைய கனவை நனவாக்குறது, இந்த மாசம் நீங்க நினைச்சதை வந்து சாதிக்கிறதுக்கு இந்த 5 போதும்.
இது யார் எழுதியிருக்கிறீங்களோ அவங்க முதல்ல சொல்லுங்க. யாரு எழுதலையோ அவங்க இப்போ எழுதிக்கிங்க. அவங்க சொல்லும் போது எழுதிக்கிங்க. இதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா இது கத்துக்கிற ஆர்வம் இல்லாத ஒரு ஆளு என்ன பண்ணனாலும் நமக்கு என்ன பண்ணணும்னே தெரியாத ஒரு பிசினஸ் நம்ம சேர்ந்துக்கிறோம். என்ன பண்றதுன்னே தெரியாம பண்ணிட்டு இருந்தா எப்படி பிசினஸ் ஒரு எப்படி நம்மளுடைய கனவு நனவாகும் சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். என்ன பண்ணணுங்கிறத நீங்க இப்ப எழுதிட்டீங்க. என்ன பண்ண வேணுங்கிறது நீங்க செய்ய வேண்டியதுதான். லீடர்ஷிப்ங்கிறது ஒரு பதவி இல்லை, அது ஒரு ஆக்ஷன், நடவடிக்கை தான் லீடர். நடந்துதான் லீடருங்கிறது யாருன்னு நடந்துதான் காட்டும். சும்மா பதவி எல்லாம் கிடையாது லீடருக்கு. சரியா? வாழ்த்துக்கள். யார் சொல்றீங்க? மகா தான் வழக்கமா சொல்றேன். அப்படி சொல்லுங்க மகா. சார், இன்னைக்கு நம்ம பார்த்தது நம்ம பிசினஸ்ல இன்கம் சோர்ஸ் எப்படி எல்லாம் வருமானத்தை கூடுதலா பண்ணுறதுக்கான 5 வழிமொழிகள் அதை பார்த்தோம். முதல்ல இன்க்ரீஸ் முதல்ல நமக்கு ஒரு டீம் இருக்கும். நிச்சயமா அந்த டீம் மூலியமா ரெகுலரா அவங்களை பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறது நமக்கு இன்கம் சோர்ஸ் அதிகரிச்சு கொடுக்கும். அடுத்தது நிறைய மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ண வைக்கணும். அப்படியே லீடர்ஸ் நடத்துற மீட்டிங், அச்சீவர்ஸ் நடத்துற மீட்டிங், இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நிறைய அட்டென்ட் பண்ண வைக்கணும். எல்லாரையும் நம்மளும் அட்டென்ட் பண்ணணும். அடுத்தது அட்லீஸ்ட் ஒரு 4 மீட்டிங் ஆச்சும் ஒரு மாதமும் நம்ம கம்பல்சரி டீமோட நம்ம கலந்துக்கும் பொழுது அதை பார்த்து மோட்டிவேட் ஆகி பூஸ்ட் ஆகி அவங்க ஏன்னா எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. லீடர்ஸ் நிறைய சொல்லும் போது அது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அது பங்கெடுக்க வைக்கிறது நம்மளுடைய இன்கம் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம விவி ஏற போதும். ஸோ விவி ஏறினாலும் இன்கம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இது 2வது பாயிண்ட். 3வது, டீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நம்மளுடைய முக்கியமா இருக்கக்கூடிய நம்மளுடைய டைமண்ட் கிளப், சூப்பர் டைமண்ட் கிளப் முதல்ல அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். அதால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அதால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் வருது. ஒரு 5000 பிவி அவங்க மாசம் 10ஆம் தேதிக்குள்ள பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத அடிப்படையில கம்பெனி டைமண்ட் கிளப் தான் ப்ரமோட் பண்றாங்க. சிஸ்டம்ஸ்ல வர வைக்கிறதுக்கான அந்த வேலையை முதல்ல பண்ண. யாரெல்லாம் தரமா டைமண்ட் கிளப், சூப்பர் டைமண்ட் பண்றாங்களோ கெப்பாசிட்டி இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஸ்டார் டைமண்ட் அண்ட் கிரவுன் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப்பும் கிரவுன் கிளப்பையும் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அவங்கள அதை பண்ண வைக்கணும். இதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்றத சொல்லி கொடுக்கணும். அடுத்து இதன் மூலியமாவும் ஒரு டீம்ல ஒரு 10 ஸ்டார் டைமண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஒரு 5 கிரவுண்ட் கிளப்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின் போது அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த வால்யூம் ரொம்ப பெருசா இருக்கும்போது நம்மளுடைய இன்கம் ஆட்டோமேட்டிக்கா மேலே ஏற போகுது. ஸோ அடுத்தது 4வது பாயிண்ட் சர்க்குலேட் பேம்ப்ளெட்ஸ். நம்ம டிஸ்பிளே வால் வச்சிருந்தாலும் பியூசி வச்சிருந்தாலும் நம்ம மினிமம் நிறைய பேம்ப்ளெட் சர்க்குலேட் பண்ணணும். ஒரு டோர் வீடு வீடா போயிட்டு ஏன்னா நம்ம டைரக்ட் செல்லிங்ல இருக்கிறதுனால நாம தான் நுகர்வோர் கன்சியூமரை தேடி போனோம். ஸோ வீடு வீடா நம்ம கொடுக்குற பட்சத்துல அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதன் மூலியமா நம்மளுடைய பிவி இன்க்ரீஸ் பண்ணலாம். டோர் டு டோர்ல நம்ம ப்ராடக்ட்டை அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போறோம். அந்த ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணும்போது அவங்க சூஸ் பண்ற ப்ராடக்ட்டை பத்தி மட்டுமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். இதே ஒரு ஹோம் மீட்டிங் தான் நம்ம தான் நிறைய ப்ராடக்ட் பத்தி பேசணும். ஆனா டோர் டு டோர் வீடு வீடா டோர் ஸ்டே பண்ணும்போது செலக்டிவ் அவங்க என்ன எடுக்கிறாங்க நிச்சயமா பொருளை பார்க்கும்போது 100% மினிமம் பர்ச்சேஸே இருக்கும், மேக்ஸிமம் பர்ச்சேஸே இருக்கும். ஸோ இப்படி டிஸ்பிளே பண்ணி வீடு வீடா கொண்டு போய் கொடுத்து பேம்ப்ளெட்ஸ் இஷ்யூ பண்ணி நம்ம டிஸ்பிளே வால பெருக்க வைக்கிறது. இதன் மூலியமாவும் நம்மளுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா பிவி இன்க்ரீஸ் ஆகும். கடைசி பாயிண்ட் 5வது பாயிண்ட், நம்மளுடைய அவுட்லெட்ஸ். நம்ம ஒரு டிஸ்பிளே வால் நிறைய டிஸ்பிளே வால்ஸ் உருவாக்கணும். நம்ம ஒரு பியூசியா இருந்தா நிறைய பியூசி உருவாக்கணும். நிறைய அவுட்லெட்ஸ் நம்ம உருவாக்கணும். அதன் மூலியமா அவுட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்கா பிவி இன்க்ரீஸ் ஆகும். ரீட்டைல் நம்ம பண்றதுனால குட்டி குட்டியா நிறைய டிஸ்பிளே வால்ஸ் நம்ம சின்ன சின்ன இடங்கள்ல சின்ன இடத்துல கூட அவங்க ஒரு 10,000 ரூபாய் டிஸ்பிளே வால் தான் மெயின் கான்செப்ட். டிஸ்பிளே வால் நம்ம எவ்வளவு தூரம் நம்ம டீம்ல பெருக்கிக்கிட்டு வரோமோ நிச்சயமா அந்த அளவுக்கு நம்மளுடைய பிவி இன்க்ரீஸ் ஆகும். அதன் மூலியமா நம்மளுடைய இன்கமும் அதிகமாகும். ஸோ இன்னைக்கு நம்ம 5 பாயிண்ட் பார்த்தோம் சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். சிறப்பு. மகாவுக்கு நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். சரி, வேற யாரு இனி யார் சொல்றது? எனிபடி எல்ஸ்? யாராச்சும் சொல்லுவீங்களா? ஒருத்தருமே இல்லையா? கை தூக்கணும். யாரு? அண்ணன் செல்வராஜ், நீங்க சொல்லுங்க. 2 பேர் தான் மாறி மாறி சொல்லுங்க. அண்ணா சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆர்சிஎம்ல வருமானம் பெறுவது எப்படி? இன்கம் சோர்ஸ் நம்ம பிவி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம எப்படி வருமானம்
பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு 5 பாயிண்ட் பார்த்துருக்கோம் சார். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் டவுன் லைன் ரெகுலர் பர்ச்சேஸ். நம்ம டவுன் லைன்ல வந்து இருக்கிற அசோசியேட் பையரை வந்து அவங்களுடைய ரெகுலர் பர்ச்சேஸை நம்ம கண்காணிச்சு வந்தாக்கா நமக்கு வந்து டிவி அதிகமாகும், அது மூலமா வருமானம் வரும் சார். செகண்ட் வந்து இன்க்ரீஸ் மீட்டிங், ஹோம் மீட்டிங், பிவிசி மீட்டிங் இதெல்லாம் வந்து ரெகுலரா வரும்போது நமக்கு சேல்ஸ் அதிகமாகும் சார், அது மூலமா இன்கம் வரும். அது தேர்ட் ஒன்று வந்து இன்க்ரீஸ் த டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப், டவுன் கிளப். இதை வந்து அதிகப்படுத்த நமக்கு வந்து மீதி அதிகமாகிட்டே இருக்கும் சார். ஃபோர்த் ஒன்று வந்து செல்லிங் ப்ராடக்ட் த்ரூ டோர்ஸ்டெப் ஆர் சோசியல் மீடியா ஆர் ஃபார்ம்லெட். இது மூலியமா நம்ம ப்ரொமோட் பண்ணி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் சார். ஃபிஃப்த் ஒன்று வந்து இன்க்ரீஸ் டெலிவரி பாயிண்ட்ஸ், அதாவது டிஸ்பிளே வால், அப்புறம் நம்ம பிவிசியே பிரான்ச் ஓப்பன் பண்ணி இடத்துல கடைகள் ஓப்பன் பண்ணி அது மூலியமா நம்ம சேல்ஸ் அதிகப்படுத்தலாம் சார். 5 பாயிண்ட் தான் சார். வெரி குட், சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். செல்வராஜனுக்கு நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க, வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே. கூட்டம் வந்து மிக சிறப்பான கூட்டம், அற்புதமான தகவல்கள் நமக்கு பரிமாறப்பட்டிருக்கிறது. நான் இப்போ உங்ககிட்ட ஃபீட்பேக் வந்துடுறேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. மீதி எத்தனை பேர் இருக்கிறீங்க உள்ள? சசிலா மேடம் உள்ள இருக்கிறீங்களா? ஹலோ, சரி. இதாரு ஆண்டு ஃபன் GPOF DADG இதாருங்க. சரி, போகணும் இல்லையம்மா, எழுதுனீங்களா எழுதலையாம்மா? சார் வணக்கம் சார். வணக்கம். வீடியோவில் வாங்க எல்லாரும். ஏன் வீடியோ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா நீங்க? வீடியோல தான் சார், கண்டிப்பா வீடியோல வரல சார். சரிம்மா, பேசுங்க. இன்க்ரீஸ் ஃபீட்பேக் கேட்டீங்க சார். நமக்கு கீழே பண்றவங்களெல்லாம் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ண வச்சா நமக்கு பிவி ஏறும்ன்றத நீங்க தகவல் நல்லா புரிஞ்சுது சார். கண்டிப்பா இந்த மாசம் நாங்க பிவி எடுக்கிறோம் சார். தேங்க்யூ. அவ்வளவுதானா? 5 பாயிண்ட்டுமே முடிஞ்சுதா? நான் வந்து எங்க பேத்தி பார்த்துட்டு இருக்கிற கேப்ல, சைக்கிள் கேப்ல நீங்க எதை பண்ணிட்டீங்க, மீண்டும் முதல்ல இருந்து சொல்லுங்க. அப்படியெல்லாம் உங்களை விட முடியாது. இல்ல சார், இப்போ வந்து நம்ம டீம்ல இருக்க நம்ம புதுசா ஆளுங்களை சேர்க்கறதுக்கு நம்ம போறதை விட நம்ம டீம்ல இருக்கிறவங்களையும் நம்ம கைட் பண்ணோம்னா அவங்க பிவி எடுத்தாலே நமக்கு இது நம்மளுடைய நம்ம பிவி இன்க்ரீஸ் பண்ண முடியும்ன்றதை இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் சார் இன்னைக்கு கிளாஸ்ல. தேங்க்யூ சார். புரிஞ்சுதா சார்? கேட்டுதா சார்? ஹலோ, யார் ரிப்பீட்டரா சார்? அம்மா அதுக்குள்ள எங்க ஏஞ்சல் கூப்பிட்டாமா, அதனால மூட் ஆயிட்டேன். எங்க ஏஞ்சலே போன் பண்ணிட்டா, சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். இந்த பிள்ளைங்களை பிள்ளைகளை பத்திட்டாலே கேட்கறது இல்லை, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். சரி, சொல்லுமா. சொல்றேன் சார். இப்போ ஒரு வாட்டி சொல்லுமா போனம்மா. 5 பாயிண்ட் சொன்னேன், நீங்க ஒரே பாயிண்ட்ல 5 அடக்கிட்டீங்க. நீங்க இப்படி அடக்கிட்டீங்க. 5 இருக்குதா, இப்படி எடுத்து இப்படி அடக்கிட்டீங்க 5. சரி, நல்லா எழுதிக்கங்க. யாராச்சும் அவங்க அண்ணன் சொல்லும் போது எழுதிக்கலாம், மகா சொன்னாங்க எழுதிக்கலாம். வேற யாரு ஃபீட்பேக் சொல்றது? இவங்க எங்கேயா யாருங்க இது? இந்த இன்னொன்னு சுமதி அம்மா சொல்றீங்களா? ஃபீட்பேக் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சுமதி அம்மா? எப்படி உங்களுடைய பிவி நீங்க எச் பண்றது எப்படிங்கறது நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஒரு 5 பாயிண்ட் தான். அந்த 5 நீங்க யோசித்து பாருங்க. ஒருவேளை ஏதாச்சும் ஒன்றை வச்சாவது நீங்க உங்க சைட்ல நீங்க வந்து உங்க கனவு நினைவாகிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகும். நீங்க ரிஸ்க் எடுத்து ஒரு 10 டைமண்ட் கிளப் பண்ணிட்டு 50,000 பிவி மேல குக்குன்னு வந்துடும். ஒரு 4 ஸ்டார் டைமண்ட் கிளப் ப்ரொமோட் பண்ணீங்கன்னா 1 லட்சம் பிவி வரும். ஒரே ஒரு கிரவுண்ட் கிளிக் பண்ணா 50,000 பிவி வரும். அது ஆளை பார்த்து ப்ரொமோட் பண்ணணும். அதை யாரு சேல் பண்றாங்களோ அவங்க ஈஸியா பண்ணலாம். போன மாசம் நான் 50,000 பிவி அடிச்சேன். சசிகலா மேடம் வந்து 67,000 வியூ அடிச்சிருக்காங்க செல்ஃபில் போன மாதம். அது முடியுமானா விற்கிறவங்கனால தான் முடியும். இப்போ பொருளை கொண்டுட்டு போய் விற்கணும், அப்போதான் முடியும். விற்கிறதுனா போய் நம்ம வீடு டோர் பை டோர் கொடுத்துட்டு வந்துடணும். போயிட்டு டோர் ஸ்டெப் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகும். டோர் ஸ்டெப்பில் கொண்டு போய் பொருளை நீங்கள் போட்டிங்கன்னா
அது அருமையா சப்போர்ட் ஆகும். ஏன்னு கேட்டா அவங்க கண்டிப்பா வாங்கித்தான் தீருவாங்க. வாங்காம இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏமா சரி போயிட்டோம் போயிட்டோம் போயிட்டோம். அதனால இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதனால சுமதி மேடம் வந்து இது பண்ண மாட்டாங்களே என்னன்னு தெரியல. வாட் ஹேப்பன் சுமதி மேடம்? பேச மாட்டீங்க, என்ன மேட்ரு தெரியலையா? ரைட். நான் எங்க மெஸ்யூட்ல இருக்கிற எங்க சின்ன பேத்தி வந்திருக்கிறா. இதான் எங்க சின்ன பேத்தி பாருங்க. இவதான் எங்க ஜீவா பொண்ணு. ஆஜாமி ஜீவாவுக்கு ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு, அதுவும் பொண்ணு. சரி ரைட், மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். இன்றைய கூட்டத்தை வந்து நாம் நிறைவு செய்வதற்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நமக்கு வந்து 17ஆம் தேதி கூட நீங்க சரி கவர்மெண்ட் ரூல்ஸை கூட நீங்க இது பண்ணி தயவு செய்து நீங்க இதெல்லாம் ரிஸ்க் எடுத்து படிங்க. யாரும் சொல்லி தர மாட்டாங்க, வேற யாருமே சொல்லி தர மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நம்ம சைடு நம்ம பிசினஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நமக்கு என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தா நம்ம அதை பண்ணணும். சரி இதுதான் எனக்கு தெரியுமே, இதுதான் எனக்கு தெரியுமேன்னு இருந்தீங்கன்னா ஆகாது. ஆனா டியூனிங் பண்ணணும். வெண்மதி அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எப்பேற்பட்ட விளக்கா இருந்தாலும் அந்த விளக்கை வந்து எரிய வைக்கிறதுக்கு டியூனிங் பண்ணும். அது மாதிரிதான் நீங்க இப்போ வந்து பண்ண வேண்டியது. நான் பண்ணிட்டு இருக்கிறது டியூனிங் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க பண்ண வேண்டியது நான் சொல்றது செஞ்சா போதுமானது. ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களால முடியும். இனி போய் சார் நான் டைமண்ட் கிளப் கிரவுண்ட் கிளப் பண்ண முடியுமா? அது கன்சிஸ்டன்சி ஐயாயிரத்துக்கு பேசணும். இனிதான் முடியுது இல்லை, 10ஆம் தேதியோ டைமண்ட் கிளப் முடியுது. இனி நீங்க இந்த கேப்ல என்ன பேசலாம்? கன்சிஸ்டன்சி. நான் இப்போ இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் 14 நாளைக்குள்ள நீங்க எப்படி பிவி இன்க்ரீஸ் பண்றங்கிற பாயிண்ட் பேசுறதுக்கு நான் அங்க வர்றேன். எங்க 17ஆம் தேதி இதெல்லாம் இல்லாத பாயிண்ட். அது அப்ப நீங்க உங்களுக்கு என்ன 14 நாளைக்குள்ள எப்படி சார் பிவி இன்க்ரீஸ் பண்ணி கொண்டாடுங்கிறத சொல்றதுக்காக ஒரு 10 பாயிண்ட் சொல்ல போறேன். அதுல நீங்க எதை தொட்டானா பிவி மேல இருக்கும். அதுக்கான வேலைகளை நீங்க செய்ய வேண்டிய, ஏன்னா உங்களுக்கு ரிஸ்க் இல்லாம சொல்லி கொடுத்தா போதும். அதாவது ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க்குங்கிறது வேற, ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது வேற. ஸ்மார்ட் ஒர்க் மூலமாக நீங்க என்ன பண்ண முடியும்? உங்களுடைய பிசினஸ் நீங்க பெருசாக்க முடியும். ஆகையினால அதுக்கு நீங்க வந்து என்ன செய்யணும், மோஸ்ட்லி டீம்ல இருக்கிற எல்லாத்தையும் இப்ப பிடிச்ச சொல்லி தெரியாது நீங்க எத்தனை பேர் டிக்கெட் சொல்லிருக்கீங்கன்னு தெரியாது. நீங்க பணம் கட்டுறீங்களோ இல்லையோ டிக்கெட் சொல்லணும். இல்லைன்னா அவர் ஷேர் போட மாட்டார். அவர் நாளைக்கு கடைசி ஒரு நாள் இருக்க சனிக்கிழமை கூப்பிட்டேன்னு சொல்லுவாரு, சார் இது வரைக்கும் யாருமே டிக்கெட்டுக்கு சொல்லல சார், அதனால உங்க கூட்டத்தை நாம ரத்து பண்ணிடலாம் சார் சொல்லுவார். அப்ப நான் என்ன செய்யணும், ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு நான் ஈரோட்டிலே இருக்க வேண்டியது. அப்ப நீங்க அதை உஷாரா பண்ணுனா மட்டும்தான். நான் வர்றதே யாருக்காக? மகா டீமுக்காக, புவனவள்ளி டீமுக்காக, சசிகலா டீமுக்காக, ஜெகதீஷ் சார் டீம் அங்கிருந்து அதுக்காக தான் சிவராஜ் அண்ணன். மற்ற இங்க யாரு வந்து 6 மணிக்கு கூட்டம் கேட்குறீங்களோ உங்களை சந்திக்க தான் நான் இங்க வர்றது, உங்க டீமை டெவலப் பண்ண. ஏன்னா நீங்க தான் வந்து என்ன எடுத்திருக்கீங்க, டெசிஷன் எடுத்திருக்கிறீங்க, நான் வந்து இந்த ஸ்லாபுக்கு வர்ற சார். அப்ப உங்களை சந்திச்சு நான் பேசாம என்னன்னே தெரியாம எங்கேயோ சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் அது பிரயோஜனம் கிடையாது. உங்க டவுன்லைன் வந்தா உங்களுக்கு பிரயோஜனமா மாறும். அப்ப நீங்க என்ன செய்யணும், நான் வடலூர் போகும்போது ஒரு 14 பேர்த்த அள்ளி வண்டியில் போட்டு போயிட்டேன். அப்போ வடலூர் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அந்த 14 பேருமே ஃபுல் டியூனிங் ஆயிட்டாங்க. போகும்போது சிரமப்பட்டு வந்தாங்க, திரும்பி வரும்போது ஃபுல் டியூனிங் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா எல்லாருமே அச்சீவ் ஆனாங்க. அப்பதான் எனக்கு பிசினஸ் மேல இருக்கு. அதனால மீட்டிங்ஸ் வந்து ஆரம்பத்துல உங்க டீம்ல உள்ளவங்க மீட்டிங்ஸ் விரும்ப மாட்டாங்க, தெரியாது அவங்களுக்கு மீட்டிங்ஸ்னா என்ன. இப்ப நான் மீட்டிங்ஸ் எப்படி கூப்பிடுறது அது மட்டும் சொல்லிட்டேன். மீட்டிங்ஸ் கூப்பிடும்போது இத்தனாம் தேதி 17ஆம் தேதி 10:30 மணிக்கு நாம் அங்க இருக்கணும். அப்ப நீங்க அவசியம் உங்களுக்காக, நான் சொல்றது எப்படி மனசுல, நான் உங்களுக்காக டிக்கெட் பணம் 30 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டேன். நீங்க வரலைன்னா 30 ரூபா விரயமாகும். ரெண்டாவது, நீங்க வந்துட்டு வந்தா ஒரு 1.5 மணி நேரம் தான், 2 மணி நேரம் தான் நீங்க கேட்க போறீங்க. அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் வரும். இந்த பிசினஸ் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்க ஆரோக்கியம் சொல்றாங்க, பணம் வர்றது எப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, கம்பல்சரி வந்துருங்க. சரிங்க வர்றேங்க, இல்லைங்க பார்க்கலாங்கிறது வேண்டாங்க, வர்றேன்னு சொன்னா மட்டும்தான் நான் என்ன செய்ய முடியும், போறதுக்கு வண்டி ஏற்பாடு பண்ண முடியும். வண்டி நம்ம ஏற்பாடு பண்ண, அந்த பஸ் எந்த பஸ் என்ன டைம் வருது, இல்லைன்னா எந்த ட்ரெயின் எந்த டைம் அங்கே வாங்கினா வந்துடுவோம். சரி 9 மணிக்கு நீங்க இந்த ட்ரெயினுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துருங்க, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து போயிடலாம். இப்படிதான் கூப்பிடணும். இல்லைன்னா 9 மணிக்கு அங்க ஆட்டோவுக்கு வந்துருங்க, எல்லாம் ஒரு ஆட்டோவிலே போய் நம்ம ட்ரெயின் மாறிக்கலாம். இல்லைன்னா 9 மணிக்கு நீங்க என்ன செய்யுங்க, எல்லாரும் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க, நம்ம ஒன்று இது மாதிரி பிளான் பண்ணணும், இந்த மாதிரி சொல்லி கொடுப்போம்.
அதே மாதிரி உங்க டீம்ல 20 பேர்த்து நீங்க கூட்டிட்டு வரதுன்னா ஒரே ஆள் 20 பேர்த்து கூப்பிடக்கூடாது. 20 பேர்த்து நீங்க அசம்பிள் பண்ணிடலாம். எப்படின்னா உங்க டீம்ல இருக்கிற ஆக்டிவ் 5 பேர்த்து மட்டும் நீங்க ஒரு இது போட்டீங்கன்னா, எது ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசுனீங்கன்னா 5 பேர்த்துக்கு தலைக்கு 4 பேர் டார்கெட் கொடுத்துட்டு நீங்களும் உங்க 4 பேரும் என்ன செய்யணும், இந்த இடத்துக்கு இந்த டைம் வரணும்னு சொன்னா கூட்டத்தை தானே சேர்ந்துக்கும். இல்லை நம்ம ஒத்தரட்டையா பிடிச்சிக்கிட்டு வருவாங்களா மாட்டாங்க அது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களால கூட்டம் சேர்த்த முடியாது. கூட்டம் சேர்த்ததுக்கு இதான் வழி. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அந்த இடத்துக்கு கரெக்டாக இதை ஒரு விழா மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நமக்கு வந்து போயிட்டு நம்ம 2 மணிக்கு வந்துட போறோம், 2 மணிக்கு மேலே நீங்க மற்ற வேலையில பார்த்துக்குங்க அந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், சரி ஒரு 2 மணி நேரம் கூட்டம் போய் கேட்டு பார்ப்போம். ஏன்னா கூட்டம் கேட்கறது உங்களுக்கு ஆர்வம், கூட்டம் கேட்கறது புது ஆளுகளுக்கு ஆர்வம் இருக்காது. ஆனா புது ஆளுகளுக்கு ஆர்வத்தை தூண்டணும். ரெண்டாவது என்னங்க தோன்றணும்னு கேட்டா அவங்களுடைய ஆசையை தோன்றணும். என்ன ஆசை, நீங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீர்றதுக்கு இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் மட்டும் நீங்க ஒதுக்குவாங்க. உங்க லைஃப்ல பண கஷ்டம் தீர்ந்துடும், அதே சமயத்துல மன கஷ்டம் தீர்ந்துடும். இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் பேசணும். பேசினா மட்டும்தான் அவங்க என்ன ஆவாங்க, கன்வின்ஸ் ஆவாங்க. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு வீரபாண்டி கட்டபொம்மன் டிவியில போடுறாங்க, இல்லைன்னா மாமியாரும் மருமகளும் குடுமி பிடிச்சிட்டு அடிச்சிட்டு இருக்கிற அந்த சீரியல் போடுறாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி டிவியில வரும், இல்லைன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களோட சேர்ந்து சினிமாவுக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கியிருப்பாங்க. அந்த அந்த கனவையெல்லாம் உடைக்கணும், நம்ம கனவை காண வைக்கணும். அப்ப நாம கனவு நினைவாகணும்னா அவங்க கண்டுகிட்டு இருக்கிற கெட்ட கனவை உடைச்சு நாம பார்த்துட்டு இருக்கிற நல்ல கனவை அவங்களை காண வைக்கணும். ஆகையினால் நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கிற விஷயம் அதுதான். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா அல்லது ஃபீட்பேக் இருந்தா அல்லது நீங்க சொல்ல வேண்டிய கருத்து இருந்தா நான் உங்களுக்கு டைம் இருக்கிறதுனால பர்மிட் பண்றேன். எனிபடி எல்ஸ் கை தூக்கலாம். சார் நான் இப்படி பண்ணி பார்த்தேன் சார், நான் இப்படித்தான் பண்ண போறேன் சார். சரி, இல்லைன்னா நான் உங்களுக்கு வரிசையா வந்துடுறேன். இந்த கூட்டம் 17க்கு நீங்க யார் யார் எவ்வளவுங்கிறத இப்போ வரைக்கும் டெசிஷன் எடுத்துட்டீங்களா எடுக்கலையாங்கிறத என்னோட பகிர்ந்து கொள்வேன். நான் மகாவிலேருந்தே வந்துடுறேன். வாங்க மகா. யாரு சார் போனாவா? வணக்கம் சார். மினிமம் நான் ஒரு 15 பேர் கூட்டிட்டு வந்துருவேன் சார். நான் ப்ரமோஷன் போட்டுட்டு இருக்கிறேன், கன்ஃபர்மேஷன் பிளான் பண்ணியாச்சா? ஆமா சார், பிளான் பண்ணியாச்சா? ஆமாங்க சார், பிளான் பண்ணி பேசிட்டேன் சார், பேசிட்டு இருந்தேன். இன்னும் நிறைய பேருக்கு பேசணும், இன்னும் நிறைய பேசிட்டு இருக்கேன். நிச்சயமா நான் அழைச்சிட்டு வருவேன் சார். நீங்க சொன்ன மாதிரி 4 நானே எல்லாருமே கூப்பிட்டு வர முடியாது, 4 பேரை டீம் லீட் மாதிரி பண்ணி அவங்க கீழே 5 பேர் அந்த மாதிரி தான். அதுதான் கொஞ்சம் இலகுவா இருக்கும். சரி, கம்பெனி நீங்க கூப்பிட்டு வேடராஜன்ட்டு எங்களுக்கு 15 டிக்கெட்டுன்னு சொல்லணும், இல்லைன்னா அவர் டிக்கெட்டே சேர்லி பாட்டு அது சொல்லிடுறேன். நாளைக்கு சொல்லிடுறேன். சரி, போனா வாங்கம்மா. வாங்க. 10 பேர் கூட்டிட்டு வரோம் சார். நாங்க மொத்தம் 10 பேர் வருவோம். வெரி குட். பிளான் பண்ணிட்டீங்க? பண்ணிட்டேன் சார். பிளான் பண்ணியாச்சு. வெரி குட். அது போகணும் வள்ளி. சரி, மகிழ்ச்சி. அப்போ நீங்க அவர் வேடராஜன் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். ஓகே சார். ஓகே சார். அடுத்தது இவங்க எங்க சசிகலா மேடம் மியூட் ஆக மாட்டாங்களா? அன்மியூட் ஆக மாட்டாங்க, என்னன்னு தெரியல. சுமதி அம்மா உங்க டீமு, செல்வராஜ் அண்ணன், மகா 10, மகாதோர் 15 கூட வந்துருக்கு. வேற யாரு? சசிகலா மேடம். மேடம் இருக்கீங்களா? சசிகலா மேடம் இருக்கீங்களா? 3 வாட்டி கூப்பிடணுமா? 1 2 3 1 2 3 1 2 3. சசிகலா மேடம் எந்த வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. சரி, பட் மகிழ்ச்சி. டீம்ல மீட்டிங் பண்ணுவோம். ஏன்னு கேட்டா நமக்கு 17க்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கிற கூட்டங்கள்ல எத்தனை பேர் வருவாங்க போவாங்க தெரியாது. ஆனா 17 கூட்டம் நமக்கு முக்கியமான கூட்டங்கள் நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. கம்பல்சரி அதுல வந்து என்ன செய்யுங்க, ஆட்களை கொண்டு வாங்க. அதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், திட்டமிடலாம். திட்டமிடுதல் கேட்டா எப்படி திட்டத்தை நமக்கு வகுக்க முடியும், திட்டமிட்டு செய்ய. வேற யாரும் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுக்கறதுக்கு வேற ஒருத்தர் இல்லை. நீங்க அவசியம் வாங்க, முடிஞ்சோன்னா ஓடிடாதீங்க. ஒரு 15 நிமிஷம் நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகேவா? சிறப்பா பண்ணுவோம். அவங்க எல்லாரையும் நான் வந்து மனப்பூர்வமை வாழ்த்துக்கிறேன். ஒருத்தர் உஷாரா இருந்தேன். இன்னைக்கு லேடிஸ் மீட்டிங் இருக்குது. இன்னைக்கு லேடிஸ் மீட்டிங்ல ப்ரொமோட் பண்ணுங்க மகா. லேடிஸ் மீட்டிங்ல சசிகலா மேடம் நீங்க எங்க இருக்கிறீங்க மேடம்?
வந்து பண்ணி நீங்க எத்தனை பேர்த்த கூட்டிட்டு வர போறீங்கன்னு சொல்லணும்ல. இப்ப எல்லாரும் பேசிட்டாங்களா? கேக்கல சார் எனக்கு டவரே இல்ல இங்க நான் இருக்கிற இடத்துல. இப்ப கேக்குதா? சரி இப்ப கேக்குது சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க சார். நான் தான் ஒரு 10 பேர், கண்டிப்பா 10 பேர் வந்துருவாங்க சார். சரி அது வேலராஜன் போன் பண்ணி சொல்லிருங்க. 10 பேர் வந்து என்னங்க சார்? வேலராஜன் சொல்லிருக்கா போன் பண்ணி? சரி மகிழ்ச்சி. சொல்லிடுறேங்க சார், சொல்லிடுறேன். சரி மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே. டவர் கொஞ்சம் கட். பரவாயில்ல. சரி மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இன்றைய கூட்டம் நம்ம இதோட நிறைவு செய்ய போறோம். ஒரு விஷயம் மட்டும் அதெல்லாம் மட்டும். ஆமா பாத்தியா, நம்ம கனவு கலை கூட. ஏன்னு கேட்டா நம்ம வந்து எதையும் நினைச்சோமோ அதை சாதிக்கிற ஆளுங்க. நான் வந்து முன்ன சொல்லுவேன், எல்லாருமே வந்து கடைசியா மகா சொல்ற மாதிரியே சொல்லுவார். நான் மீட்டிங் முடிச்ச உடனே முன்ன நான் சொல்லுவேன், என்னன்னு சொல்லுன்னு கேட்டா, எடுக்கக்கூடாது, எடுத்துட்டா ஜெயிக்காம படுக்க கூடாது. இதை சொல்லாம நான் மீட்டிங் முடிச்சுன்னா அங்க கூட்டத்துல இருந்து சவுண்ட் வரும், சார் இந்த எடுக்கக்கூடாது விட்டுட்டீங்க சார் அப்படின்னாங்க. அதை நான் சொல்லிட்டேன், எடுக்கக்கூடாது, எடுத்துட்டா ஜெயிக்காம படுக்க கூடாது, ஜெயிச்சுட்டு தான் படுக்கணும். அது மாதிரி கனவே கலையாது. நம்முடைய கனவு வந்து நினைவா இருக்கணும். உங்களை எல்லாம் அட்மிட் பண்ணிடுறேன். நம்ம கனவு கலையக்கூடாது. அதுக்கு நம்ம என்னென்னு செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கணும். கனவு பழிக்கணும். ஓப்பனர் போன வழினும் ஓப்பனர்ல நிக்கணும். ராயல்டி மகானா ராயல்டியில் நிக்கணும். கடைசி 10 நாள் மனோகர் இறங்குறார். உங்க கனவு நனவா, உங்கள் அத்தனை பேர் கனவும் நனவாகட்டும். கனவே கலையாது. கனவே கலையாது. கனவே கலையாது. கனவே கலையாது. கனவே கலையாது. கனவே கனவே கலையாது. வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி. கனவே கலையாது. மீட்டிங்ல ப்ரோமோட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் சார்.